நம்ம இப்போ 7ஆம் வகுப்பு முதல் பருவம் பார்க்க போகிறோம். ஸோ முதல் பருவத்தில் இருக்கிற செய்யுளை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஒரே வீடியோவில். அதுக்கப்புறம் பாடம் தனியாக, அதுக்கப்புறம் கதை தனியான்ற மாதிரி பார்த்துக்கலாம், இலக்கணம் தனியாக. ஸோ இது நமக்கு இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேர்வு நோக்கில் செய்யுள் பகுதியை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டேர்மில் நமக்கு என்னென்ன பாடத்தில் செய்யுள் இருக்குது அப்படின்னா 3 பாடத்தில் இருக்குது. 3 பாடத்துலேயுமே 2 புக்கு நமக்கு செய்யுளாக இருக்குது, 2 பாட்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பாட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் தமிழ் அப்படிங்கிற பாட்டை தான் பார்க்க போகிறோம். எங்கள் தமிழ் ஒன்றல்ல இரண்டல்ல, எங்கள் தமிழ் ஒன்றல்ல இரண்டல்ல, இந்த 2 பார்க்க போகிறோம். அப்புறம் காடு அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், இவ்வளோத்தையும் பார்க்க போகிறோம். இது போக என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, புலி தங்கிய குகை, புலி தங்கிய குகை, பாஞ்சை வளம், பாஞ்சை வளம், அவ்வளோதான். ஸோ இந்த 6 பாட்டையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எங்கள் தமிழ் ஒன்றல்ல இரண்டல்ல, காடு அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், புலி தங்கிய குகை, பாஞ்சை வளம். ஸோ ஃபஸ்ட்டு பாட்டு 2வது பக்கத்தில் இருக்குது. இதுதான் அமுத தமிழ். ஸோ எல்லா டேம்லேயுமே ஃபஸ்ட்டு பாட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ் மொழியை வாழ்த்தி தான் இருக்கும். ஸோ அந்த பாங்கில் இந்த 7th ஃபஸ்ட் டேம்லேயும் அமுத தமிழ் அப்படிங்கிற பாட்டு இருக்குது. செய்யுளை படித்து மைய கருத்தை எடுத்து உரைத்தல், பழந்தமிழகத்தில் வாழ்ந்த வள்ளல்கள் வரலாற்றை அறிதல், பேச்சு மொழி எழுத்து மொழியின் நுட்பங்களை அறிதல், சொல வடைகளில் பொதிந்துள்ள சமூக உண்மைகளை கண்டறிதல், குற்றியலுகிற சொற்களை அடையாளம் கண்டு அதன் வகைகளை அறிதல். ஸோ இந்த ஃபஸ்ட் லெசன் ஃபுல்லாக என்னென்ன பண்ண போகிறோன்றதை மொத்தமாக கொடுத்துட்டாங்க. ஸோ செய்யுளை படித்து மையக்கருத்தை அறிஞ்சிக்கணுமா, பழந்தமிழகத்தில் இருந்த வள்ளல்களுடைய வரலாற்றை அறிஞ்சிக்கிற போகிறோம். அப்புறம் பேச்சு மொழி எழுத்து மொழியோட நுட்பங்களை பற்றி பாடத்தில் அறிஞ்சிக்கிற போகிறோம். சொலவடைகள் பற்றி அது இப்போ வரையுமே நமக்கு எக்ஸாமில் கண்டினியூஸாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ சொலவடைகளில் பொதிந்துள்ள சமூக உண்மைகளை கண்டறிய போகிறோம். குற்றியலுக்கிற சொற்களை அடையாளம் கண்டு அதனோட வகைகளை அறிய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாட்டு எங்கள் தமிழ். உலக மொழிகளில் தொன்மையானது நம் மொழி, அது மென்மையும் இனிமையும் வழமையும் உடையது. ஸோ உலக மொழிகள்லே தொன்மைனா என்ன மீனிங், பழமையானது. ஸோ உலக மொழிகள்லே ஓல்டஸ்ட் என்னது தான், நம்மளுடைய தாய்மொழியான தமிழ் மொழி தான். அது மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது. அது ரொம்ப சாஃப்ட்டு, அது ரொம்ப ஸ்வீட்டு, அது ரொம்ப டேஸ்ட்டு, வளமையும் உடையது. வளமைன்னு என்ன சொல்கிறது, இப்போ பயிரெலாம் வளமாக இருக்கும்ல, அந்த வளமையாகவும் இருக்குது. வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது. நம்மளுடைய வாழ்க்கைக்கு அன்பு அறம் ரெண்டுமே தேவை இல்லையா, அதை 2ஐயும் சொல்கிறது என்னது தான், எனக்கு தமிழ் தான். கால சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று என்றும் இளமையோடு திகழ்வது. ஸோ கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாறணும் அப்படிங்கிறத ஏற்று என்றைக்கும் அந்த இளமையோடு திகழுது. அத்தகு தமிழ்மொழியின் சிறப்பை நாமக்கல் கவிஞரின் பாடல் மூலம் அறிவோம். ஸோ அந்த மாதிரி பெஸ்ட்டு தான் தமிழ்மொழி. அதோட சிறப்பை நம்ம யார் பாடல் வழி அறிய போகிறோம், நாமக்கல் கவிஞரோட பாடல் மூலமாக அறிய போகிறோம். ஸோ அந்த பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலக மொழிகளில் தொன்மையானது நம்மளுடைய தாய்மொழியாக இருக்கிற தமிழ்மொழி, தொன்மையானது. அதுபோக அது மென்மையும் இனிமையும் வழமையும் உடையது. மென்மை இனிமை வழமை 3மே உடையது தான் நம்மளுடைய தமிழ்மொழி. வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறக்கூடியது. ஸோ அன்பு ப்ளஸ் அறம் 2ஐயுமே கூறும். கால சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று என்றும் இளமையோடு திகழ்வது. ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும், என்றும் இளமையோடு திகழ்வது, இளமையும் இருக்குது தமிழ்கிட்ட. ஸோ அத்தகு தமிழ்மொழியின் சிறப்பை நாமக்கல் கவிஞரின் பாடல் வரி மூலம் அறிவோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ் அப்படிங்கிற அந்த இதில் என்னெல்லாம் இருக்குன்னா, உலக மொழிகள் எல்லாத்தையும் விட ரொம்ப ஓல்டஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப பழமையானது. அது மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது. வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது. ஸோ தமிழ்மொழியோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னு பார்த்தோம்னா, அது தொன்மையானது, மென்மையானது, இனிமையானது, வளமையானது, அன்பானது, அறத்தையுடையது. கால சூழலுக்கேற்ப மாற்றங்களை ஏற்று என்றும் இளமையோடு திகழ்வது. என்னதான் அது ஓல்டஸ்ட்டாக இருந்தாலும் அப்போ இருந்த மாதிரியே இன்னும் இந்த லேக்கு மேலே சொல்லிக்கிற லையோடு நம்ம இன்னும் வாழ்ந்துட்டுருக்கல. கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்களெல்லாம் உள்வாங்கி லையை மாற்றுறது, அதே மாதிரி மாற்றிருக்காங்க, ஓவர்ஸை மாற்றிருக்காங்க. அதாவது ஒத்த கொம்பு ரெட்டை கொம்புலாம் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணது தான். ஸோ அதை எல்லாத்தையுமே ஏற்று எப்போவுமே இளமையோடு திகழ்கிறதா இருக்குது. அத்தகு தமிழ்மொழியின் சிறப்பை நாமக்கல் கவிஞரின் பாடல் மூலம் அறிவோம். அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது, கொல்லா விரதம் குறியாக
கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடு அன்பரமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். ஸோ அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது கொல்லாவிரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, அருள் நெறியாக இருக்கக்கூடிய தமிழ் நெறி வந்து நமக்கு அறிவை தரக்கூடியது. அது தமிழோட குரலாக இருக்குது. நம்ம காசு வாங்கணும் அப்படிங்கிறக்காண்டி யாரையும் புகழக்கூடாது. நம்மளை போற்றாதவங்களை இகழவும் கூடாது. கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக. நம்மளுடைய கொள்கை என்றைக்குமே பொய்யா நெறியாக இருக்கணும். பொய்யே இருக்கக்கூடாது. நம்ம கொல்லா விரதத்தை, நமக்கு இல்லாத விரதத்தை நம்ம குறியாக வச்சுருக்கக்கூடாது. எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே. எல்லா மனிதரும் நம்ம இன்புற்று வாழ்கிறதுக்கு என்றைக்குமே வந்து அன்பு அறமும் வந்து இசைச்சிடணும். அன்பும் அறமும் ஊக்கிவிடும். ஸோ அன்பும் அறமும் நமக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ வந்து நமக்கு வந்து ஊக்கத்தில் குறைவே இருக்காது. அச்சம் என்பதை போக்கிவிடும். அப்போ நமக்கு பயமும் இருக்காது. இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். ஸோ இன்பம் பொழிகிற வானொலி தான் தமிழாக இருக்கக்கூடிய தேன்மொழி அப்படின்னு நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் தமிழை வந்து போற்றி புகழ்ந்திருக்காரு. ஸோ சொல்லும் பொருளும் ஊக்கிவிடும், ஊக்கப்படுத்தும், விரதம், நோன்பு, குறிக்கோள், பொழிகிற, தருகின்ற. ஸோ ஊக்கிவிடும் அப்படின்னா என்னது, நம்மளை ஊக்கப்படுத்தும். விரதம், நம்ம இருக்கக்கூடிய விரதம்னா என்னது, நோன்பு. விரதம்னா என்னதுப்பா, நோன்பு. குறிக்கோள், நம்மளுடைய குறிக்கோள். பொழிகிற, தருகின்ற. பொழிகிற, தருகின்ற. பாடலோட பொருள். நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, முதல்ல அருள் நெறி நிரம்பிய அறிவை தரக்கூடியது என்னது, தமிழ்மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது. அதுவே நம் தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது. ஸோ அது நம்மளுடைய குரலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தமிழனின் குரலாகும் 2 லைனுக்கு மீனிங் சொல்லிட்டாங்க. தமிழ்மொழி வந்து அருளையும் அறிவையும் தரக்கூடியதாக இருக்குது. அதுதான் தமிழருடைய குரல்னு சொல்லிட்டாங்க. தமிழ்மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார். ஸோ தமிழ்மொழியை யார் படிக்காங்களோ அவங்க வந்து காசு வாங்கணும் அப்படிங்கிறக்காண்டி யாரையுமே என்ன பண்ண மாட்டாங்க, புகழ்ந்து பேச மாட்டாங்க. போற்றாதாரையும் தூற்றாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இகழாது. அதுக்கு என்ன மீனிங்னா, தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார்கள். நம்மளை யார் வந்து போற்றி பேசலையோ அவங்கள வந்து நம்ம இகழ்ந்து பேச மாட்டோம். கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும். ஸோ கொல்லாமை தான் நம்மளுடைய குறிக்கோள். அப்புறம் நம்மளுடைய கொள்கை தான் நம்மளுடைய கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும், பொய்யாமையை வந்து நம்ம கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திரு அன்பரமே. எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ்கிறதுக்கு நமக்கு அன்பும் அறமும் தேவை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம் தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும். அஃது அச்சத்தை போக்கி இன்பம் தரும். எங்கள் தமிழ்மொழி தேன் போன்ற மொழி ஆகும். நம்மளுடைய தமிழ்மொழி வந்து அன்பையும் அறத்தையும் எல்லாத்தையும் ஊக்கிவிடும். சரியா, இன்பம் பொழிகிற வானொலியாக இருக்குது. ஸோ அச்சத்தை போக்கி இன்பம் தரக்கூடியதாக இருக்குது. தமிழ்மொழி வந்து தேன் மாதிரி ஆன மொழி, தேன் மாதிரி டேஸ்டான மொழி அப்படின்னு முடிச்சிட்டாங்க. ஸோ பாடலோட பொருள் என்ன சொல்லியிருக்காங்க, நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது.
அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது. அது தரக்கூடிய அறிவில் அருள் நெறி நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது. அதுவே நம் தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது. நம்மளுடைய தமிழ் மக்களோட குரல் இப்போ கூட எம்பி எலெக்ஷனில் ஓங்கி ஒழிச்சிச்சு இல்லையா மேலே. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு தமிழருக்கு பிரச்சனைன்ற மாதிரி மசோதாவோ எந்த சட்டமோ எது வந்தாலும் தமிழ் மக்களுடைய குரல் ஒருமித்து ஒலிக்கும் தமிழ்லையேன்னு. தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார். மசோதாக்கு எல்லோரும் ஓட்டு போடுங்கப்பா காசு தரோன்னு சொன்னால் கூட காசுக்காண்டி தமிழருடைய இதை புகழ்ந்து பேசுகிற குணம் கிடையாது. தம்மை போற்றாதவர்களை இகழ்ந்து பேச மாட்டார். நீ தமிழர்களை போற்ற மாட்டேக்கேன்றக்காண்டி ஒன்றை இகழ மாட்டாங்க. எந்த காரணத்துலையும் வேறு ஏதாவது ரீசன் இருந்தால் தான் இகழ்ந்து பேசுவாங்க. ஸோ கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும், ஸோ கொல்லாமை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விஷன் குறிக்கோள் சரியா. கொல்லாமை நம்மளுடைய கொள்கை என்னன்னு பார்த்தோன்னா பொய்யாமையை நம்மளுடைய கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கப்பா, நம்மளுடைய மிஷன் சொல்லியிருக்காங்க. கொல்லாமை பொய்யாமை, யாரையும் கொல்ல மாட்டோம், எதுக்கும் பொய் சொல்லவே மாட்டோம். எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ்கிறதுக்கு தேவையான அன்பும் அறமும் நம் மொழியில் இருக்குது. நம் மொழி தமிழ் மொழி. அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும். தமிழில் போய் பேசுனீங்கன்னா அன்பும் அறமும் அதில் நிறைஞ்சிருக்கும். அஃது அச்சத்தை போக்கி இன்பம் தரும். ஸோ அது என்ன பண்ணும், அச்சம் அப்படிங்கிற ஒன்றை போக்கி இன்பம் தரக்கூடியதாக இருக்கும். எங்கள் தமிழ் மொழி தேன் போன்ற மொழியாகும். ஸோ நம்மளுடைய தமிழ்மொழி தேன் மாதிரி டேஸ்டான மொழி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது. அதுவே தமிழர்களின் குரலாகவும் விளங்குகிறது. தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார். தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார். கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும். தமிழ் மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும். அஃது அச்சத்தை போக்கி இன்பம் தரும். நம் தமிழ் மொழி தேன் போன்ற மொழி ஆகும் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த பாட்டை பாடின நாமக்கல் கவிஞரை பற்றி இப்போ பார்க்கலாம். இப்பாடலின் ஆசிரியரை நாமக்கல் கவிஞர் என்றும் அழைப்பர். நாமக்கல் கவிஞர் யார்? வே. ராமலிங்கனார். இவர் தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத் திறமை கொண்டவர். ஸோ இவர் கவிஞர் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. இவர் தமிழ் அறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர்னு இவருக்கு பன்முகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தமிழ் அறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர். ஸோ இவரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் தமிழ் அறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரராக இருக்கார். காந்தியடிகளோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றினார். அதனால இவர் என்ன சொல்கிறோம், காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ காந்திய கவிஞர் அப்படின்னா யார்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். ஸோ காந்திய கவிஞர் நாமக்கல் வே. ராமலிங்கனார் தான். தமிழகத்தோட முதல் அரசவை கவிஞர் யார்? நாமக்கல் வே. ராமலிங்கனார் தான். மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். ஸோ நாமக்கல் கவிஞருடைய பாடல்கள் மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலிலிருந்து இப்பாடல் எடுத்து தரப்பட்டுள்ளது. ஸோ நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படிங்கிற புக்கில் தான் இந்த பாட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இது மட்டும்தான் அவர் பாட்டா அப்படின்னு பார்த்தா ஃபேமஸான இன்னொரு பாட்டு இருக்குது. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர், கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியந்தான் பழித்ததே நாம் பார்த்திட அப்படின்னு சொல்லி உப்பு சத்தியாகிரகத்தில் அன்னைக்கு நம்ம பாடணும் இல்லையா, அந்த பாட்டை யார் தான் எழுதுனா? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் தான் எழுதினார். ஸோ நெறி என்னும் சொல்லின் பொருள், நெறி அப்படின்னா என்னது? வழி. நெறின்னா என்னதுப்பா? வழி.
குரலாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுதக்கூடிய கிடைப்பது குரல் கூட்டல் ஆகும். குரலாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது குரல் கூட்டல் ஆகும். வானொலி என்பதனை சேர்த்து கூட்டல் எழுது. அதாவது வான் கூட்டல் ஒளி, வானொலி. வான் கூட்டல் ஒளி, வானொலி. எங்கள் தமிழ் என்னும் பாடலில் முதலெழுத்து ஒன்று போல் வரும் மோனை சொற்களை எடுத்து எழுதுக. ஸோ அதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, மோனை அப்படிங்கிறதும் முதல் எழுத்து ரெண்டுமே என்னது ஒரே வரிசையில் அம்மா மா மீ மீ மூ மூ மே மே மை மோ மோ. ஸோ முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. அருள்நெறி அதுவே. அந்த மாதிரி இந்த பாட்டிலேருந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. எங்கள் தமிழ் பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுத்து எழுத அந்த இரண்டாம் எழுத்து ஒன்றி வர இருக்கிறது எதுகை சொற்களை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ அ இ படித்தோம்னா அ இ உ ஏ ஏ, சரியா? அந்த இ ஏ ரெண்டுமே என்னது உயிரெழுத்துக்கள். ஸோ இது ரெண்டும் ஒன்றா வரும். அப்போ எதுகை அப்படின்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. அருள் பொருள் ரூ ரூ சேமாக வந்திருக்கா. எங்கள் தமிழ் பாடலில் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் இயைபு சொற்களை எடுத்து எழுதுக. ஸோ இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா, ரைமிங் வேர்ட்ஸ் நிறைய போயத்துலலாம் இருக்கும் இல்லையா, ரூம் ஹூம் அந்த மாதிரி ரைமிங் வேர்டாக இருக்கணும். ஸோ தரலாகும் குரலாகும் இந்த ரெண்டும் என்னது இம்முன்னு முடிஞ்சிருக்கனால இறுதி எழுத்து ஒன்று போல் வந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இயைபு அப்படின்னு சொல்கிறோம். இயைபு சொல்லணும்னு சொல்கிறோம். ஸோ அதை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. அதுதான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாடத்தை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாமா? எங்கள் தமிழ். உலக மொழிகளில் தொன்மையானது நம் தமிழ் மொழி. அது மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது. வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது. கால சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று என்றும் இளமையோடு திகழ்வது. அத்தகு தமிழ்மொழியின் சிறப்பை நாமக்கல் கவிஞரின் பாடல் மூலம் அறிவோம். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள்பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது, கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். எழுதுனது யாரு? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். ஸோ இவருக்கு இன்னொரு பேர் என்னதுப்பா? காந்திய கவிஞர். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு நாமக்கல் கவிஞரோட வரலாறை பார்த்துடலாம். இப்பாடலின் ஆசிரியரை நாமக்கல் கவிஞர் என்று அழைப்பர். இவர் தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர். ஸோ இவர் கவிஞர் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் தமிழ் அறிஞராக இருக்கார், விடுதலை போராட்ட வீரராகவும் இருக்கார். காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். ஸோ தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே கண்ணதாசன் இன்னும் நிறைய ஆப்ஷன் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ யாரை செலக்ட் பண்ணோம் நம்ம? நாமக்கல் வே. ராமலிங்கனார். மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி. ஸோ மலைக்கல்லன், என் கதை, சங்கொலி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியவர் யார்? நாமக்கல் கவிஞர். எப்படின்னா வைக்கணும்? மலைக்கல்லன், மலையில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒரு கல்லன் திருட வராங்க. அவங்களோட கதையை பார்த்தோன்னா அது சங்கொலியோடு முடிஞ்சிருச்சு. எப்போவுமே சங்கொலியோட இறப்ப முடியும் இல்லையா? ஸோ அடுத்தவங்களோட பொருளுக்கு நம்ம ஆசைப்பட்டோன்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி தான் நம்மளோட கதை சங்கொலியோட முடியும். இந்த கதை எங்கே நடந்துச்சு அப்படின்னா நாமக்கல்ல நடந்துச்சு. ஸோ நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னதெல்லாம்? மலைக்கல்லன், என் கதை, சங்கொலி, நாமக்கல் கவிஞர் பாடல்கள். ஓகேயா? ஸோ கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர், கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியந்தான் பழித்ததே நாம் பார்த்திட. இந்த பாட்டு உப்பு சத்தியாகிரகத்தில் தமிழர்கள் பாடின பாட்டு. ஸோ இதை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தோன்னா நாமக்கல் கவிஞர் தான் எழுதியிருக்கார். நெறி அப்படின்னா வழி. குரலாகும், குரல் கூட்டல் ஆகும். வான் கூட்டல் ஒலி, வானொலி. ஸோ முதலெழுத்து ஒன்று போல் வர தொடுப்பது மோனை. இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வர தொடுப்பது எதுகை. அருள் பொருள் ரூ ரூ சேமாக இருக்கா.
இறுதி எழுத்து ஒன்று போல் வர்றது வந்து இயைபு சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். தரலாகும், குரலாகும், பேட், ஹேட், மேட் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ அவ்வளோதான். அடுத்ததான் நம்ம என்ன பாட்டு பார்க்க போகிறோம்னா ஒன்றல்ல இரண்டல்ல. தேங்க்யூ.